உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். ஊர்ல வந்து ஒரு அம்மா, ஒரு பையன் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் இல்ல, இறந்துட்டாங்க. சோ, அந்த பையன அவங்க தான் வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப சொத்து பத்து அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு வீடோட இருக்கிற ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி. அவங்க போய் உழைச்சாதான் சாப்பாடு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அந்த பிள்ளைய வந்து அவங்க போய் வேலைக்கு போயிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனும் அப்படி அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கான். இவங்க வர்றது சாப்பிடுறது இவங்க அப்படியே தான் போறாங்க. ஆனா கஷ்டமா தான் வளர்க்குறாங்க அந்த பிள்ளைய. பையன் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் வந்து கொஞ்சம் வெளியில போய் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அப்ப சொல்றான், அம்மா நம்ம இந்த ஏழ்மையில இருந்து மேல வரணும்னா நம்ம படிப்பு மூலியமா தாம்மா வர முடியும். அதனால நான் போய் அஹ், வெளி நாட்டுல போய் நான் படிக்கிறேம்மா அப்படின்னு அந்த பையன் கேக்குறான். சரி, பிள்ளையுடைய ஆசைய நிறைவேற்றி வைக்கிறது தானே பேரண்ட்ஸ் உடைய கடமை. அதுவும் சிங்கிள் மதர் அவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு வீட்டை அடகு வச்சு அந்த பிள்ளைய வந்து அப்ராட் அனுப்புறாங்க. அந்த பையனை போயிட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க, போய் படிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் லெட்டர் போட்டுட்டு இருந்தது, ஃபோன் பண்ணிட்டு இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டான். இவங்களும் என்ன நினைச்சாங்க, பிள்ளை படிக்கிறதுல இருக்கான், சரி இப்ப இந்த வேலையில இருப்பான், அந்த வேலையில இருப்பான்னு இவங்களும் கொஞ்சம் கால் பண்ணி பண்ணி பாப்பாங்க. அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா அந்த பையன் என்ன செஞ்சான், அங்கேயே லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணிட்டு அம்மா கிட்டயும் சொல்லல, அங்கேயே வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய வேலை பலு அது அதனால அவங்க அம்மாவை வந்து அவன் நினைக்கவே இல்லை. ஆனா அம்மா இல்லையா, அவங்களால மறக்க முடியுமா? அவங்க எப்போ கால் பண்ணாலும் அவங்க மருமக வந்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விட்டுடுறாங்க. அந்த பையனுக்கு சுத்தமாவே தெரியல. இவங்களும் வந்து தாய் இல்ல, அவங்க போட்டோ அவங்களுடைய பெட்ல அந்த குழந்தையுடைய அந்த போட்டோங்க, இந்த சின்ன குழந்தைல இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாம் எல்லாமே வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வச்சுட்டு பாக்குறாங்க. பார்த்து அப்படியே தூங்கிடுறாங்க. பிள்ளை ஞாபகமாவே இருக்கு. அது வந்து வீடு வச்சுட்டு வேற போனாங்க, அடகு வச்சுட்டு போனதை அதை வந்து அவங்க சம்பாதிக்க, அந்த வட்டி கட்ட, சாப்பிட, பிள்ளைக்கு வந்து இந்த போனுங்களுக்கு ட்ரை பண்ண, இப்படியே அவங்க வாழ்நாள் போயிட்டு இருக்கு. பையனுக்கு இது எதுவுமே அம்மா கால் பண்றது பையனுக்கு தெரியல. இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியவே இல்லை. கடைசியில ஒரு நாள் அவங்க வேலை செய்யற இடத்துல மயங்கி விழுந்துட்டாங்க அந்த அம்மா. போய் டாக்டர் கிட்ட போய் காமிச்சாக்கா, இல்லை இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், இனிமேலுக்கு பிழைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இவங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு மறுபடியும் அவங்க கால் பண்றாங்க. அப்ப கூட அந்த மருமக வந்து எடுக்கல, கட் பண்ணி தான் விடுறாங்க. இந்த அம்மா என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க ஊர்ல இருக்காங்க, அவங்க அவ்வளவு இருக்காங்க, இயலாமை. அம்மா அந்த ஒரு ஒரு அம்மாக்கும் தான் பிள்ளைய வந்து ஒரு குரலாவது கேட்டுறணும், பார்க்கலனாலும் அந்த குரலாவது கேட்டுறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் அவ்வளவு கஷ்டப்பட்ட வளர்த்த தாய் இல்லையா. எல்லா தாய்க்கும் அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு 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 மதரா சொல்றேன், அவங்க வந்து ரொம்ப அந்த ஃபீலிங்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப படுத்த படிக்கவே ஆயிருச்சு. அப்போ என்ன என்ன பண்ண முடியும், அட்லாஸ்ட் அவங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்ட பிறகு அங்க இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் ட்ரை பண்ணி எப்படியோ அந்த பையனுக்கு வந்து தெரியப்படுத்திட்டாங்க. தெரியப்படுத்திட்டு அந்த பையன் வந்து வரான், அவங்களுடைய ஊருக்கு வரான். வந்தாக்கா அந்த வீடு அவன் எப்படி போகும்போது இருந்துச்சோ அதே மாதிரி அவனுடைய ஒரு ஒரு அந்த சைக்கிள்ல இருந்து, அவனுடைய டாய்ஸ்ல இருந்து, என்னென்ன அவன் வச்சிருந்தானோ, அந்த சைக்கிளுங்க, இங்க இருக்கும்போது அவன் யூஸ் பண்ண அந்த செப்பலுங்க, எல்லாமே அந்த அம்மா வந்து அப்படியே வந்து தூசி தட்டி 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 அந்தந்த இடத்துல அது வச்சிருக்காங்க. அவங்க வாழ்நாள் முழுக்க இருந்த டைம் எல்லாம் அந்த கடன், அவன் வாங்கிட்டு போன, படிக்கிறதுக்காக வாங்கிட்டு போன கடனை ஃபுல்லாவே கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த பத்திரம் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கட்டில்ல போய் பாக்குறான். பார்த்தாக்கா அம்மா இல்ல, அம்மா இல்ல. ஆனா அவனுடைய அந்த போட்டோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப உடைஞ்சு போறான். உடைஞ்சு அழுகுறான், அம்மா அம்மா அம்மான்னு அழுகுறான். இட்ஸ் டூ லேட் இல்லையா. அப்புறமா எவ்வளவுதான் அழுதாலும் அம்மா வர போறாங்களா, வர மாட்டாங்க. அவ்வளவுதான், போனவங்க தான். அந்த பிள்ளை வந்து ரொம்ப அழுகுறான்.
அப்பதான் வந்து அவனுக்கு தோணுது நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். அதனால அம்மா அப்பா இருக்கிறவங்க, இது அம்மா உடைய ஒருத்தவங்க ஸ்டோரி இப்ப நான் சொன்னேன். அப்பாங்களும் அந்த மாதிரி இருக்காங்க, சரிங்களா? இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் பண்ணியோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லாத குழந்தைகள் வாழ்நாள் முழுக்க குற்ற உணர்வோடு தான் இருப்பாங்க. அவனுக்கு வீடு இருந்துச்சு, அந்த பையனுக்கு வீடு இருக்கு, அவன் வச்ச எல்லா பொருளும் இருக்கு, அவன் போய் சம்பாரிச்சு அல்ஹம்துலில்லாஹ் அங்கேயும் அவன் நல்ல ஒரு இதுவா தான் இருப்பான். ஆனா அவங்க அம்மா இருப்பாங்களா? அம்மா இருக்க மாட்டாங்களே. அவனுக்கு அப்பதான் ஃபீல் ஆகும். போயிட்ட பிறகு அம்மா அம்மான்னு எவ்வளவு கத்துனாலும் எங்கப்பா இருக்கே அப்படின்னு கேட்பாங்க, கேட்க முடியாதே. அவ்வளவுதான், போனாங்கன்னா தான். அதனால இந்த வீடியோ பார்க்குற எந்த பிள்ளையா இருக்கட்டும், உங்க அம்மா அப்பாவை கொஞ்சம் மதிங்க. ஆண் பெண்ணா பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், ஒன்ஸ் போயிட்டாங்கன்னா வரவே மாட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் அழுதீங்கனாலும் வரவே மாட்டாங்க. உங்களுக்கு அந்த நேரத்துக்கு அந்த சுகம் அதிகமா தெரிஞ்சுச்சுன்னா நீங்க வாழ்நாள் முழுக்க அந்த குற்ற உணர்வோட இருப்பீங்க தங்கங்களா. அதனால என்னுடைய இந்த வீடியோ இதென்ன ஒரு கதையா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சது நான் கேட்டேன், எனக்கு அது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. சரி நம்ம சொல்லுவோம், நம்ம சொன்னா அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் பர்சனாவது ஐயோ நம்ம அம்மா போயிட்டாங்கன்னா திரும்பி வரமாட்டாங்க, நம்ம அப்பா போயிட்டாங்கன்னா திரும்பி வரமாட்டாங்கன்னு ஒருத்தங்க நினைச்சிட்டு போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்து ஒரு நான் எங்க அம்மா போய் பார்த்த அத்தம்மா அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னாவே போதும். அல்லாஹ் ஹாஃபீஸ். இதே மாதிரி வேற ஒரு ஸ்டோரியில வரேன். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் ரொம்ப முக்கியமா ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் ஹாஃபீஸ்.